ஸ்ரீ சுகர் சொல்றார், ஜெகத் ரட்சகனான அந்த பகவான் இப்படி இந்திரனுக்கு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போனார். பிறகு தேவதைகள் எல்லாம் பகவான் சொன்னபடி ததீச்சி முனிவரிடம் போய் அவருடைய அங்கங்களை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் கேட்கிறா. அதர்வ முனிவருடைய புதல்வராகிய அந்த ததீச்ச முனிவர் ஒரு மகானுபாவர். அவர் மிருத்துவை எதிர்பார்த்து காத்துருக்க கூடியவர். அதனால தேவதைகள் சொல்றத கேட்டு சந்தோஷமா புன்னகை செஞ்சு, தேவதைகளே, பிராணிகளுக்கு மரண காலத்துல பொறுக்க முடியாத வருத்தம் ஏற்படும் அப்படின்னும், அந்த நேரம் அவளுக்கு பிரஜை கூட தவறி போகும் அப்படின்னும் உங்களுக்கு தெரியாதா? ஜீவிக்கணும்னு நினைக்கும் பிராணிகளுக்கு தேகம் ரொம்ப ரொம்ப விருப்பம் உள்ளது. அந்த தேகத்தை நேரே மகாவிஷ்ணுவே வந்து கேட்டா கூட யாராவது கொடுப்பாளா? அதனால நீங்கள் என் தேகத்தை வாய்க்கூசாம எப்படி கேட்கிறீள்? நான் எப்படி அதை தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதை கேட்ட தேவதைகள்லாம் அந்த முனிவரை பார்த்து, உம்மை போன்ற பெரியோர்கள் பிராணிகளிடத்துல மன இரக்கத்தை உடையவா, அனைவராலும் உங்கள் நடத்தைகள் எல்லாம் புகழப்படுறது. உங்களுக்கு துறக்க முடியாதது எது? தன்னுடைய பிரயோஜனத்தை நினைக்கிறவன் மற்றவாளுடைய சங்கடத்தை உணரமாட்டான். அப்படி அவன் உணர்ந்தால் யாஜிக்கவே மாட்டான். பிறர் தன்னை யாஜித்தால் கொடுக்க முடிந்தவன் இல்லைன்னு சொல்லவே மாட்டான் அப்படின்னு தேவர்கள்லாம் சொல்ற. அதை கேட்டதும் அந்த மகரிஷி, தேவதைகளே, உங்ககிட்ட இருந்து தர்மத்தை நான் கேட்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் உங்ககிட்ட இப்படி பேசினேன். இந்த தேகம் எனக்கு பிராரப்த கர்மம் தீர்ந்தபடியால என்னை விட்டுடுறதுக்கு முயற்சி பண்றது. உங்களுக்கு பிரியமான இந்த தேகத்தை நானும் அபிமானத்தோடு விட்டுடுறேன். நிலையற்ற இந்த சரீரத்தால பிராணிகளிடத்துல தயை செய்து தர்மத்தையாவது புகழையாவது சாதிக்காவிட்டால் அவனை பற்றி தாவரங்களும் கூட வருத்தப்படும். பிராணிகளின் வருத்தத்தை கண்டு வருத்தப்படுறதும் சந்தோஷத்தை கண்டு சந்தோஷிப்பதுமாக இருக்கக்கூடிய இவ்வளவுதான் அழிவற்ற தர்மம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. தேகங்கள் நாய் நரி முதலியவற்றிற்கு ஆகாரமாக இருக்க வேண்டியவைகள் தான், பிறருக்கு உபயோகப்பட வேண்டியவைகள், நிலையற்றவைகள். அதனால ஆத்மாவுக்கு ஆக வேண்டிய உபயோகம் என்ன இருக்கு? எதுவுமே இல்லையே. மனுஷர்கள் அந்த தேகத்தால மற்றவாளுக்கு உதவி செய்யாவிட்டா அதை காட்டிலும் வேறு வருத்தம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். உண்மையை உணர்ந்த அந்த முனிவர் இப்படி இந்திரியங்களையும் மனசையும் புத்தியையும் அடக்கி ஆத்மாவை பரமாத்மாவிடத்துல சமர்ப்பித்து கர்ம பந்தங்களெல்லாம் தீரப்பெற்று மேலான யோக மார்க்கத்திலே இறங்கி தன்னோட தேகத்தை விட்டுட்டார். அதுக்கப்புறம் அவர் தன்னை விட்டு போன அந்த தேகத்தை அறியவே இல்லை. அப்புறமா தேவேந்திரன் அந்த முனிவருடைய தேகத்தில் உள்ள எலும்புகளை எல்லாம் எடுத்துண்டு விஸ்வகர்மாவிடம் கொடுத்து வஜ்ராயுதம் செய்வித்து அதை எடுத்துக்கொண்டு பகவானுடைய தேஜஸோட சேர்த்து சமஸ்த தேவகணங்களோடு கூடி ஐராவதத்தின் மேல ஏறிண்டு அசுர சைன்ய வீரர்களால் சூழப்பட்ட சத்ருவான அந்த விருத்தாசுரனை எதிர்த்தான். அப்பொழுது அந்த இந்திரன் பிரளய காலத்து ருத்ரன் போல இருந்தான். ராஜனே, பிறகு முதல் சதுர்யுகத்தில் திரேதாயுதத்தின் ஆரம்பத்துல நர்மதா நதி கரையில தேவதைகளுக்கு அசுரர்களோடு பயங்கரமா யுத்தம் நடந்தது. அப்போ ஏகாதச ருத்ரர்களும் அஷ்டவசுக்களும் துவாதச ஆதித்யர்களும் அஸ்வினி தேவதைகளும் பித்ருக்களும் அக்னிகளும் மருத்துக்களும் ருபுக்களும் சாத்தியர்களும் விஸ்வதேவரும் தேவதைகளும் இந்திரனை சூழ்ந்துண்டு இருந்தா. நமுச்சி, சம்பரன், அனர்வன், த்விமூர்த்தன், ரிஷவன், அம்பரன், ஹயக்ரீவன், சங்குச்சிரன், விப்ரசித்தி, அயோமுகன், புலோமன், ரிஷபர்வன், பிரேஹதி, உத்கடன், தூம்ரகேச்சன், விரூபாக்ஷன், கபிலன், விபாவசு, இப்படி ஆயிரக்கணக்கான தைத்தியர்களும் தானவர்களும் யட்சர்களும் ராட்சசர்களும் இல்வலன், பல்வலன், தந்தசூகன், ரிஷத்வஜன், காலநாபன், மகாநாபன்,
பூத சந்தாபனன், விருகன் இவாளும், சுமாலி, மாலி ஆகியோரும் சொர்ணமயமான அலங்காரங்களை எல்லாம் அணிஞ்சுண்டு மிருத்யுவுக்கு கூட அணுக முடியாத இந்திரனுடைய சேனையின் முன்னால நின்னுண்டு பெரிய சிம்மநாதத்தோடு கதை, உழல், தடி, பாணம், ஈட்டி, இரும்பு தடி, தோமரம், சூலம், கோடாளி, கத்தி, சதக்னு, முசுண்டி இப்படிப்பட்ட ஆயுதங்களாலும் அஸ்திரங்களாலும் தேவசிரேஷ்டர்களை நாலா பக்கத்திலும் அடிச்சா. தேவதைகள் அசுரர்களின் ஆயுதத்தால் நாலு புறமும் மறைக்கப்பட்டு ஆகாசத்துல மேகங்களால் மறைக்கப்பட்ட நட்சத்திரங்கள் போல கண்ணுக்கு தெரியாம இருந்தா. அப்படி அசுரர்கள் மழை பெய்தார் போல போட்ட அந்த ஆயுதங்களும் அஸ்திரங்களும் தேவசேனைகளின் மேல படவே இல்லை. தேவதைகள் அவற்றை ஆகாசத்திலேயே 1000 துண்டாக அறுத்து விட்டார்கள். அனந்தரம் அசுரர்கள் தாம் பிரயோகித்த அஸ்திரங்களும் சஸ்திரங்களும் அப்படி வீணா போனது கண்டு மலை சிகரங்களையும் மரங்களையும் கற்களையும் கொண்டு வந்து தேவர்களின் மேல போட்டா. தேவதைகள் அதையும் தடுத்துட்டா. பிறகு ருத்ரனை நாதனாக உடைய அசுரர்கள் தாம் பிரயோகித்த பல வகையான அஸ்திரங்களாலும் சஸ்திரங்களாலும் சிறிதும் பயன் ஏற்படாமல் தேவதைகள் சௌக்கியமாக இருப்பதை பார்த்துட்டு தாம் பிரயோகித்த மரங்களும் கற்களும் மலை சிகரங்களும் அவா மேல படாம வீணா போனத்தையும் நினைச்சு அவா எல்லாரும் பயந்து போனா. ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அனுகூலர்களான பெரியோர்களின் மேல புத்தி இல்லாத மூடர்கள் பிதற்றுகின்ற வசைகள் எல்லாம் வீணா போறது போல தேவ கூட்டங்களின் மேல அசுரர்கள் செய்த பிரயாசங்கள் எல்லாம் வீணா போனது. அந்த அசுரர்கள் பகவானிடத்தில் பக்தி இல்லாதவர்கள் ஆகையினால தேவதைகள் அவர்களுடைய பலத்தை எல்லாம் அனாயாசமா பறிச்சுட்டா. அந்த அசுரர்கள் யுத்தத்துல தங்களுக்கு உள்ள கொழுப்பெல்லாம் வீணாகி தம்முடைய பிரயத்தனம் எல்லாம் வீணாகி தம்முடைய பிரபுவான விருத்தாசுரனை துறந்து ஓடி போறதுக்காக நினைச்சா. அந்த விருத்தாசுரன் தன்னுடைய பலம் அழிந்து போனதையும் மற்றவர்கள்லாம் பயந்து ஓடுறதையும் பார்த்து வீரர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சான். விப்ரசித்தி, நமுச்சி, புலோமா, மயனே, அனர்வா, சம்பரா, நீங்கள் என்னோட வார்த்தைய கேளுங்கோ. பிறந்தவர்கள் அனைவரும் மரணம் அடைவது நிச்சயம். அந்த மிருத்யுவுக்கு எந்த விதத்திலும் பிரதீகாரமே இல்லவே இல்லை. அதை யாராலும் தடுக்கவும் முடியாது. அந்த மரணத்தினால சொர்க்கலோகமும் யசஸும் கிடைச்சா அதை யாருதான் வேண்டான்னு சொல்லுவா. இந்த உலகத்துல 2 வகையான மரணங்கள் தான் ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்றா. உள் இந்திரியங்களையும் வெளி இந்திரியங்களையும் வென்று யோகத்தின் வழியிலே சென்று பரபிரம்ம தியானத்தால் சரீரத்தை துறப்பது ஒரு வகை. வீரர்களின் படுக்கையாகிய யுத்த பூமியிலே பின்வாங்காமல் சத்ருக்களால் அடியுண்டு சரீரத்தை துரத்தல் இன்னொரு வகை. விவேகமுடையவர்கள் இந்த 2 மரணங்களையும் உபேட்சிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 10வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 11வது அத்தியாயத்துல விருத்தாசுரன் இந்திரனோடு பேசுறத பத்தி சொல்றா. அதை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.